மனுஷ அன்புக்கு நாங்க கட்டுப்பட்டால் எங்களால் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனுஷிக அன்பினால் நாங்கள் கட்டுப்பட்டால், மனுஷிக அன்புக்கு நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தால், மனுஷிக அன்பை குறித்து நாங்கள் தவித்துக் கொண்டிருந்தால் எங்களால் கர்த்தரை துதிக்கவே முடியாது. கர்த்தர் எங்களை உறவுகளோட சொந்த பந்தங்களோட தான் படைத்திருக்கிறார், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் முதலாவது ஒரே ஒரு உறவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவார்கள், கோயில்ல இருப்பதெல்லாம் தெய்வங்கள் இல்லை, என் தாய் தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லி. அது சொல்லுவதற்கு நல்லது. ஆனால் தெய்வத்தின் உறவை தாயின் உறவோடு ஒப்பிட முடியாது. ஆமென். எல்லா உறவையும் விட மேலான உறவு தெய்வத்தின் உறவு. ஹல்லேலூயா. இயேசுவின் உறவு, எங்களை படைத்த கடவுளுடைய உறவு. ஆமென். ஆனால் அந்த உறவை நாங்கள் நேசிக்காமல், அந்த உறவுக்கு நாங்கள் கட்டுப்படாமல், எப்ப மனுஷீக அன்புக்கு நாங்கள் அடிமைப்படுகிறோமோ எங்களால் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. தாயை இழந்த பிள்ளைகள் அதை வெளிக்காட்டாவிட்டாலும் அவங்களுடைய பேஸ்புக்கில் போட்டுக்கொண்டே இருப்பாங்க, அம்மா அம்மா அம்மா. அப்பாவை இழந்தவர்கள் அப்பா அப்பான்னு சொல்லுவார்கள். கணவனை இழந்தவர்கள் என் கணவன் என் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனக்கு இந்த உலகத்தில் நல்ல உறவுகளும் இருக்குது, கெட்ட உறவுகளும் இருக்குது. நல்ல உறவாய் இருந்தாலும் கெட்ட உறவாய் இருந்தாலும் எப்பொழுதும் நம்முடைய மனசை நிறைக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு, அது கல்வாரி சிலுவையின் உறவு, இயேசு கிறிஸ்துவின் உறவு. எங்களை கட்டுப்படுத்த வேண்டுமே ஒழிய மனுஷிக அன்பு எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. ஐயோ என்னுடைய மனுஷி, ஐயோ என்னுடைய கணவன், ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா என்று நாங்கள் நினைச்சு கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. மனுஷீக அன்புகள் காதலாக வருகிறது, நட்புகளாக வருகிறது, நண்பத்துவங்களாக வருகிறது. ஆண்டவற்ற பிள்ளைகள் நண்பர்களை அல்ல, கர்த்தரையே நேசிக்க அழைக்கிறார்கள். ஆபத்து காலத்துல சிநேகிதன்கிட்ட போகிறத விட நண்பன்கிட்ட போகிறது நல்ல என்று வார்த்தை சொல்லுது. ஆனாலும் இந்த காலத்துல நண்பர்களை நம்ப முடியாதபடியான் வேலை சொல்லுது. நண்பனை சிநேகிக்க, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். ஏனென்றால் நண்பர்கள் புட்டிகளிலும் வரிகளிலும் அசுத்தங்களிலும் தேவ பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவற்ற பிள்ளைகளை எச்சரிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று காதல், இரண்டாவது நண்பத்துவம். இந்த ரெண்டையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசினார். காதலுக்கு அடிமைப்பட வேண்டாம், நண்பனுக்கு அடிமைப்பட வேண்டாம், கர்த்தருக்கு அடிமையாக இருங்கள். உங்களுக்கு ஒரு நண்பனும் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சிநேகிதராக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சிநேகிதராக. குடி வரிகளை கொண்டு வருகிற நண்பர்கள், தூஷணங்கள் பேசுகிற நண்பர்கள், 2-3 பொம்பளையோடு கதைக்கிற நண்பர்கள், 2-3 படிகளோடு கதைக்கிற நண்பர்கள் எங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடாது. அவங்களோடு நாங்கள் சேரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழில் சொல்லுவாங்க, நாயோடு சேர்ந்த கண்டும் என்னவோ சாப்பிடும். எனக்கு அருமையானவர்களே, எங்களை கர்த்தர் கன்று குட்டிகளாக வைத்திருக்கிறார். கன்று குட்டிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். திருமணம் முடித்த குடும்பமா இருக்கிறீங்க, உங்களோட வீட்டுக்கு வேற ஒரு ஆள் பிள்ளையா அந்த ஆளை பிளக் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. மனுஷர்கள் தங்களுடைய பாசத்தினால் உங்களை ஒரு முட்டாளாய் மாற்ற விடாதீங்க. மனுஷனுடைய அன்பினால் நீங்கள் குழம்பி போக விடாதீங்க. எந்த அன்பு இல்லாமல் போனாலும் கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.